இந்த புத்தகத்தில் மனிதனின் அன்பின் வெளிப்பாட்டின் ஓவியத்தை கொண்டு நம்முடைய மந்தமான சிந்தைக்கு, கெட்டுப்போன இருதயத்திற்கு, கெட்டுப்போன நம்முடைய நேசத்திற்கு, பாதிக்கப்பட்டுள்ள நம்முடைய சித்தத்திற்கு தேவனுடைய மகா பெரிய அன்பை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களை மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சென்ற நிகழ்ச்சியிலே பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை தியானித்தோம். நேற்றைய நிகழ்ச்சியில் பிரசங்கி எழுதிய அழகிய காட்சியை கொண்டு நாம் முதிர்வின் இயல்பை குறித்து தியானித்தோம். காலம் தாழ்ந்த போது திறந்திருந்த கதவுகள் அடைந்து இசை செவியில் தொலைந்தாலும் நம்மை விட்டு ஒளிந்துதான் போகும். காலத்தின் கரங்கள் வாழ்வின் பக்கங்களில் ஆழி எடுத்து செல்கையில் வாழ்க்கையின் ஒளியினை முழுமையாக அணைத்து வாலிப காலத்தில் தேவனை நினைத்திட வேண்டும் என்பதை உணர்ந்தோம். நேற்று இந்த தொகுப்பை கேட்ட உங்களோடு ஆவியானவர் பேசியிருப்பார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நேற்றைய நிகழ்ச்சியோடு நாம் பிரசங்கியின் புத்தகத்தை முழுவதுமாக தியானித்து முடித்தோம். இன்றையிலிருந்து நாம் உன்னத பாட்டை குறித்து தியானிக்க போகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் உன்னத பாட்டிற்கான ஒரு முகவுரையை தான் காணப்போகிறோம். ஆரம்பமே பாதியின் வெற்றி என்கிற பழமொழி போல முகவுரையே உன்னத பாட்டின் வேத ஆராய்ச்சிக்கு வழிகாட்டியாக இருக்கட்டும். எங்களுக்கு மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று முதல் உன்னத பாட்டு புத்தகத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த உன்னத பாட்டு புத்தகத்தின் முதலாவது வசனத்தை நீங்கள் பார்த்த உடனேயே இந்த புத்தகத்தை எழுதியவர் சாலமோன் தான் என்று கண்டுகொள்ள முடியும். சாலமோன் பாடின உன்னத பாட்டு என்று இந்த புத்தகம் ஆரம்பமாகிறது. சாலமோன் எழுதிய மற்ற புத்தகங்கள் நீதிமொழிகள் மற்றும் பிரசங்கியாகும். இந்த புத்தகம் ஒரு கதை அல்ல, பாடலாகும். நீங்கள் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் 3000 நீதிமொழிகளை எழுதியிருக்கிறார். ஆனால் நீதிமொழிகளும் புத்தகத்தில் உள்ள நீதிமொழிகள், மேலும் பிரசங்கியின் புத்தகத்தில் உள்ள வசனங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கூட்டினாலும் கூட 3000 நீதிமொழிகள் வராது. அதிகமான நீதிமொழிகள் நம்முடைய கரங்களிலே கிடைக்கவில்லை. சாலமோன் எழுதியவற்றிலே சிலவற்றையே நாம் பெற்றிருக்கிறோம். என்றாலும் நாம் பெற்றிருக்கிற இவைகளை கொண்டு 2 காரியங்களை உறுதியாய் சொல்லலாம். ஒன்று, சாலமோன் எழுதியவற்றுள் சிறந்த நீதிமொழிகளை நாம் கிடைக்க பெற்றிருக்கிறோம். இரண்டாவதாக, நாம் எவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று ஆவியானவர் விரும்பினாரோ அந்த நீதிமொழிகளை பெற்றிருக்கிறோம். மேலும் இந்த வசனம் அவனுடைய பாட்டுகள் 1005 என்கிறது. யோசித்து பாருங்கள், 1000க்கும் மேற்பட்ட பாடல்கள். சாலமோன் ஒரு பெரிய கவிஞராக இருந்திருக்க வேண்டும் இல்லையா? இன்னொரு காரியத்தை இங்கே கவனிக்க வேண்டும். அவனுடைய பாட்டுகள் 1005 என்று துல்லிபமான எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வசனம் எதையுமே தெளிவாக துல்லிபமாக கூறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எல்லா பாடல்களும் நமக்கு கிடைக்கவில்லை. இதிலே நமக்கு 5 பாடல்கள் மட்டுமே கிடைத்திருக்கிறது என்று வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். பொதுவான கருத்துப்படி நமக்கு ஒரே ஒரு பாடல் மட்டுமே கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த உன்னத பாட்டின் புத்தகத்தை சிறு பாடல்களின் தொகுப்பு என்றும் கூறலாம். இதிலே அநேக சிறிய பாடல்கள் இருக்கின்றன. இதில் எத்தனை சிறிய பாடல்கள் உள்ளன என்பதிலே தான் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. சிலர் சொல்கிறார்கள் இதிலே 5 பாடல்கள் இருக்கிறது என்கிறார்கள். இன்னும் சிலர் 13 பாடல்கள் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இந்த புத்தகத்திலே நேசரே என்பது அவரையும், பிரியமே என்பது அவளையும் குறிக்கிறது. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். உன்னத பாட்டு 8:7 திரளான தண்ணீர்கள் தேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். இந்த உன்னத பாட்டு உவமை பாடல்களாய் அமைந்திருக்கிறது. இந்த புத்தகத்தின் விளக்கமே பிரச்சனையானதாக சிலர் கருதுகிறார்கள். ஆனால் இதன் உள்ளார்ந்த ஆவிக்குரிய அர்த்தம் மேன்மையானதாய் காணப்படுகிறது. இந்த புத்தகத்தை வேதத்திலே வைத்திருக்கக்கூடாது என்று சிலர் வாதாடுகிறார்கள். வேதத்தை முதல் முறை வாசிக்கும் ஒருவர் இந்த புத்தகத்திற்கு வரும்பொழுது குழப்பமடைகிறார். மாம்ச பிரகாரமான ஒரு மனிதன் இந்த புத்தகத்திற்கு தவறான அர்த்தத்தை கொண்டு தவறான விளக்கம் கொடுத்து விடக்கூடும்.
இதை சரியாக புரிந்து கொள்ளாத அநேகரால் இந்த புத்தகம் தவறாகவே கருத்திலே கொள்ளப்படுகிறது அல்லது புறக்கணிக்கப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபங்களிலே சில பேதுருவுக்கு புரியாத பொழுது பேதுரு இவ்வாறு எழுதியிருக்கிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள் என்கிறார். இந்த சத்தியம் உன்னத பாட்டிற்கும் பொருத்தமானதாயிருக்கிறது. யூதர்கள் தங்கள் வாலிபர்கள் 30 வயதை அடையும் வரை இந்த புத்தகத்தை வாசிக்க அனுமதிப்பதில்லை என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஏனென்றால் இதை வாசிப்பதன் மூலம் அவருடைய நடத்தையிலே பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடும் என்று யூதர்கள் அஞ்சினார்களாம். ஆனால் இது அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் அல்ல. இது அழகான உள்ளார்ந்த அன்பை வெளிப்படுத்துகிறது. இது திருமண வாழ்க்கையை பற்றியும் தேவனோடு உள்ள உறவை பற்றியும் சிறப்பாய் எடுத்து கூறுகிறது. இது உலகத்தில் உள்ள 2 விதமான கூட்ட மக்களுக்கு சிறந்த பதிலை கொடுக்கிறதா இருக்கிறது. ஒன்று, திருமணம் செய்வது தவறு என்றும் தனிமையாக வாழ்வதே இறைவனுக்கு பிரியமானது என்றும் கருதுகிற ஜனங்களுக்கு இது ஒரு சரியான விளக்கத்தை கொடுக்கிறது. இரண்டாவதாக, உலகத்திலே இச்சையே மிகவும் முக்கியமானது என்றும் அதை திருப்தி செய்வதே திருமண வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் என்றும் கருதுகிறவர்களுக்கும் இது சரியான ஒரு பதிலை கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த 2 எண்ணங்களுமே தவறான போக்கு என்று இந்த உன்னத பாட்டு தெளிவுபடுத்துகிறது. திருமண அன்பானது மிகவும் சிறப்பான ஒன்று எனவும் மகிமையான அனுபவம் என்றும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. நீங்கள் உன்னத பாட்டு புத்தகத்தின் சமகாலத்தில் எழுதப்பட்ட சில கவிதை நூல்களை பார்ப்பீர்கள் என்றால் அவைகள் எவ்வளவு தூரம் தாழ்ந்தவை என்பதை கண்டுகொள்ள முடியும். அதே வேளையிலே உன்னத பாட்டு மிகவும் மென்மையானதாக கட்டுப்பாடுடையதாக காணப்படுகிறது என்பதையும் நீங்கள் பார்க்கலாம். மாறாக இந்த உன்னத பாட்டு புத்தகம் மிகவும் பரிசுத்தமான வேத பகுதியாக யூதர்களால் கருதப்படுகிறது. எனவே இந்த பரிசுத்தமான புத்தகத்தை வாசிக்க எல்லாருக்கும் வாய்ப்பு அளிக்கிறதில்லை. நீங்கள் கர்த்தருடன் நடப்பவர்களாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் இயேசுவை நேசிக்கிறவர்களானால் இந்த சிறிய புத்தகம் உங்களுக்கு மிகுந்த உற்ற துணையாய் இருக்கும். இந்த உன்னத பாட்டு புத்தகம் பாடல் வடிவிலானது, மேலும் மிகவும் நடைமுறை பயன் கொண்டது. இதிலே தேவன் தம்முடைய ஜனங்களோடே பாட்டு மூலமாய் பேசுகிறார். நாம் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த பூமியிலே நிற்கிறோம். எனவே நம்முடைய கால்களில் உள்ள பாதரட்சிகளை கழற்றி விடுவோமாக. மேலும் இந்த உன்னத பாட்டு மிகவும் மென்மையான மலராகும். ஆகவே அதனை நாம் மிகவும் கவனமாய் கையாள வேண்டும். இந்த புத்தகத்திலே 4 வித்தியாசமான முக்கியமான கருத்துக்கள் அடங்கியிருப்பதை நீங்கள் வாசிக்கும் பொழுது கண்டுகொள்ளலாம். முதலாவதாக இதிலே திருமண வாழ்க்கையின் மகிமை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்திலே திருமண வாழ்க்கையின் புனித தன்மையும் திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு என்றும் அறிவிக்கப்படுகிறது. உண்மையான அன்பு என்பது எது என்பதை இந்த சிறிய புத்தகம் விளக்குகிறது. திருப்தி அடைந்த கணவனின் இருதயத்தையும் பயபக்தியான மனைவியின் இருதயத்தையும் இது வெளிப்படுத்தி காட்டுகிறதாக யூதர்கள் போதிக்கிறார்கள். இன்றைய நாட்களிலே பொதுவாக வாலிபர்கள் பாலியல் உறவை மட்டுமே அறிந்து அனுபவிக்க விரும்புகிறார்கள். அதற்கென தங்கள் வாலிபம் முழுவதையும் செலவழிக்கிறார்கள். அவர்கள் முக்கியப்படுத்துவதெல்லாம் அது மட்டுமே. ஆனால் உண்மையை நாம் கவனிப்போம் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை மிருகத்தை போன்ற ஒரு வாழ்க்கையாகும். ஆனால் அதற்கும் மேலான அன்பு அங்கே கலந்திருப்பதை இவர்கள் யாரும் அறிய விரும்புகிறதில்லை. அன்பு என்றால் என்ன என்று அறியாமல் காணப்படுகிறார்கள். இந்த தலைமுறையினரின் அன்பை பற்றிய கருத்திற்கும் திருமண அன்பை பற்றி உன்னத பாட்டில் கூறப்பட்டிருக்கும் மகிமையான அன்பிற்கும் பெருத்த வேறுபாடு இருக்கிறது. இரண்டாவதாக, இஸ்ரவேலின் மேல் தேவன் கொண்ட அன்பை இந்த புத்தகம் தெரிவிக்கிறது. இந்த புத்தகத்தில் மட்டும் இந்த கருத்து வெளிப்படுத்தப்படவில்லை. யெகோவாவுக்கு இஸ்ரவேல் தேசம் மனைவியாய் இருக்கிறது என்று தீர்க்கதரிசிகளும் கூறியிருக்கிறார்கள். ஓசியாவும் இதே கருத்தை வெளிப்படுத்துகிறார். இவருடைய கருத்துப்படி இஸ்ரவேல் ஜனங்களின் விக்கிரக வழிபாடு திருமண அன்பை மீறிய ஒரு செய்கை என்றும் அதுவே விபச்சாரம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் உலகத்திலேயே பெரிய ஒரு பாவமாய் அவர் கூறியிருக்கிறார். இந்த 2 கருத்துக்களையும் வேதபாரகரும் யூத போதகர்களும் இந்த புத்தகத்திற்கு விளக்கமாய் தருகிறார்கள். இவை 2மே சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது தவிர இன்னும் 2 கருத்துக்களையும் திருச்சபை நமக்கு கொடுக்கிறது. 3வது கருத்து, இந்த உன்னத பாட்டு திருச்சபையையும் கிறிஸ்துவையும் குறிக்கிற ஒரு ஓவியமாய் இருக்கிறது என்பதாகும். திருச்சபை கிறிஸ்துவின் மணவாட்டி.
புதிய ஏற்பாட்டிலே இது மிக அதிகமாக உருவகப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரங்களிலே இதை நாம் பார்க்கலாம். இந்த உன்னத பாட்டிலே மனிதனுடைய அன்பின் வெளிப்பாட்டின் ஓவியத்தை கொண்டு நம்முடைய மந்தமான சிந்தைக்கு, செத்துப்போன இருதயத்திற்கு, கெட்டுப்போன நமது நேசத்திற்கு, பாதிக்கப்பட்ட நம்முடைய சித்தத்திற்கு அவருடைய மகா பெரிய அன்பை வெளிப்படுத்துகிறார். மனித நேசத்தின் சிறந்த தன்மைகளை கொண்டு அவர் நம்மேல் கொண்டிருக்கிற ஆச்சரியமான அன்பை அனல் மூட்டி எழுப்பிவிட்டு உணரச் செய்கிறார். நீங்கள் இதுவரை இயேசுவிடம் கொண்டிராத ஆச்சரியமான அன்பான உறவிற்கு நேராய் இந்த புத்தகம் உங்களை நடத்தக்கூடியதாயிருக்கிறது. அருமையானவர்களே, நமக்கு இன்றைய தேவை இதுதான். நமக்கு வேத வசனத்தின் அறிவும் கிறிஸ்துவுடனே கூட தனிப்பட்ட ஒரு உறவும் அவசியமானது. ஆனால் இன்று ஒரு சிலரே இப்படிப்பட்ட வேத அறிவையும் தேவனோடு நெருக்கமான உறவையும் உடையவர்களாயிருக்கிறார்கள். 4வது கருத்து, இந்த புத்தகம் கிறிஸ்துவுக்கும் தனிப்பட்ட விசுவாசிக்கும் உள்ள ஐக்கியத்தை குறிக்கிறதா இருக்கிறது. கிறிஸ்து ஒரு தனிப்பட்ட ஆத்மாவின் மீது கொண்டுள்ள அவருடைய அன்பை பற்றியும், அதே போல அந்த தனிப்பட்ட ஆத்மா கிறிஸ்துவுடன் கொண்டுள்ள ஐக்கியத்தை பற்றியும் இது ஒரு ஓவியம் போல காணப்படுகிறது. இப்படிப்பட்ட உறவினை மற்றவர்கள் கூறுகிறபடியினாலே பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் அல்ல, நாமே நேரடியாக பெறக்கூடியது. அது மட்டுமல்ல, இது சாதாரண அனுபவத்தை விட மேலானது. இது இயேசுவோடு உள்ள தனிப்பட்ட உறவை பற்றியது. அவர் எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு மகிமையானவர் என்பதையெல்லாம் நாமே கண்டுகொள்வதை இது குறிக்கிறது. வேதத்திலே வாசித்ததை அனுபவித்து தெரிந்து கொள்வது. அவர் நம்மை முதலாவது நேசித்ததால் நாம் அவரை நேசிக்கும்படி கடந்து வருவதே ஆகும். இந்த சிறிய புத்தகத்தினிடத்திலே நாம் வந்து அதை திறப்பது என்பது மரியாள் வெள்ளைக்கல் பரணியை உடைத்து அவர் சிரசின் மேல் ஊற்றியதற்கு ஒப்பாயிருக்கிறது. இன்றைய நாட்களிலே அநேக தேவனுடைய ஜனங்களும் சோர்வுற்ற நிலைமையிலே இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் சில விதிமுறைகளை கைக்கொள்வது அல்லது சில காரியங்களை செய்யாமல் இருப்பது என்று நினைக்கிறார்கள். இதை செய்தால் அல்லது இந்தந்த காரியங்களை செய்யாமல் இருந்தால் தாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று தவறாய் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில மன இயல் தத்துவங்கள், பொது அறிவு, திறமையான பேச்சு, இவற்றிற்கு மேலாக சில வேத வசனங்களை கொண்ட பூச்சுமானம், இது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான வெற்றியான ஒரு சூத்திரம் என்று எண்ணுகிறார்கள். இதை கொண்டு வெற்றியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து விடலாம் என்று கருதுகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, இவைகளிலே கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றி இல்லை. நமக்கு கிறிஸ்துவோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவு தேவை. அதுதான் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை தர முடியும். நாம் கிறிஸ்துவின் மேல் தணிக்க முடியாத தாகத்தை கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறவர்களை விரும்புகிறதில்லை. எனவேதான் அப்படிப்பட்டவர்களை வாந்தி பண்ணை போடுவேன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே கூறியிருக்கிறார். ஆனால் இன்று அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவர்கள் நாங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் மத்தியிலேயும் இப்படிப்பட்ட ஒரு நடுத்தரமான அன்பு காணப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். உன்னத பாட்டு புத்தகம் ரட்சிக்கப்படாத மனிதனுடைய காதுகளுக்குரியதல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் தோய்த்தெடுத்த காதுகளுக்குரியது. இயேசு கிறிஸ்துவோடு தனிப்பட்ட உறவு கொண்ட மனிதனுக்கே உரியது. இந்த உன்னத பாட்டு புத்தகம் நாடகத்திலே காணப்படுவது போன்ற தொடர்ச்சியான காட்சிகளை உடையதாயிருக்கிறது. ஆனால் இது காலத்தின் அடிப்படையிலே பிரிக்கப்படாத ஒன்றாயிருக்கிறது. இதிலே ஒருவர் கேள்வி கேட்பதும் மற்றவர் பதிலளிப்பதுமான முறையிலே இந்த புத்தகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் அநேக பாத்திரங்களை நாம் பார்க்கிறோம். இளம் மணப்பெண், இவள்தான் சூலமித்தியாள். எருசலேமின் குமாரத்திகள், மணவாட்டி மற்றும் சூலமித்தியாளின் குடும்பம் போன்ற பாத்திரங்களை நாம் பார்க்கிறோம். இவளுடைய குடும்பத்திலே தந்தை இறந்து விட்டார், தாயார் மற்றும் 2 பெண் பிள்ளைகள், மேலும் 2 அல்லது 3 ஆண் பிள்ளைகளையும் நாம் பார்க்கலாம். இந்த நாடகம் நடைபெறுகிற இடம் எருசலேம் அரண்மனை. இதில் சில காட்சிகள் முன்பே நடந்த நிகழ்ச்சிகளாகும். கிரேக்க நாடகத்தில் காணப்படுகிற சில அம்சங்களும் இதிலே காணப்படுகின்றன. கிரேக்க நாடகத்திலே முக்கியமான கதாபாத்திரங்களுக்கு முன்னும் பின்னும் கூட்டமாக பாடப்படும் பாடல் உண்டு. எருசலேமின் குமாரத்திகள் கதையின் வேகத்தை அதிகரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த வசனங்களெல்லாம் நாம் ஒரு பாடல் போல பாடலாம். எருசலேமிலே மிக அழகான காட்சிகள் பல அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இதிலே பல திருச்சபையின் காரியங்களிலே எதிரிணையாகவும் இருக்கின்றன. சூலமித்தியாள் சொல்கிறதை கவனியுங்கள். உன்னத பாட்டு 1:6, நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என்மேல் பட்டது,
என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. இந்த ஏழை சூலமித்தியாள் குடும்பத்தில் உள்ள மூத்த பெண்மணி. இவளை திராட்சை தோட்டங்களை காக்கும்படியாக காவல்காரியாய் வைத்து விடுகிறார்கள். அவள் திராட்சை தோட்டத்திலே வேலை பார்த்தபடியால் சூரிய வெயிலினாலே கருப்பானாள். இதிலிருந்து அவர்கள் எப்ராயிம் மலை தேசத்திலே வாழ்ந்து வந்த குடும்பம் என்று தெளிவாக தெரிகிறது. மேலும் அவர்கள் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து பயிர் செய்தவர்கள். உன்னதப்பாட்டு 8:11 பாருங்கள். பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்தது. அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் 1000 வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார். இங்கே இருந்தே முதலாவது காட்சி ஆரம்பமாகிறது என்று சொல்லலாம். இந்த பெண்மணி சூரிய வெயிலினாலே பாதிக்கப்பட்டவளாயிருக்கிறாள். எனவே அவள் தன்னை குறித்து தாழ்வாக எண்ணுகிறாள். இவ்வாறு வெயிலினாலே பாதிக்கப்படுவது என்பது அந்நாட்களிலே கடினமான வேலை செய்கின்ற பெண்மணிகளை குறிக்கும். அரண்மனையிலே வாழுகிற ஒரு பெண் தன்னுடைய சரீரத்தை எவ்வளவு தூரம் வெயில் படாமல் நல்ல நிறமாக வைத்திருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தன்னுடைய அழகை பேண முயற்சிப்பாள். திராட்சை தோட்டத்தில் வேலை பார்த்ததால் தான் கருப்பானதாக கூறுவது மட்டுமல்ல, தன் சொந்த திராட்சை தோட்டத்தை காக்க இயலாமல் போனதாயும் கூறுகிறாள். அதாவது அவளுக்கு அழகை மேம்படுத்த எந்த வழிகளும் இல்லை என்கிறாள். அவள் இயற்கையிலேயே அழகுள்ளவள்தான். ஆனால் அவளால் தன் அழகை மேம்படுத்த முடியவில்லை. இவள் வெயிலிலே சென்று வேலை பார்க்கிறவள், மிகவும் கடினமாய் உழைப்பவள். மேலும் இவளுடைய சகோதரர்கள் இவளுக்கு ஆடுகளை கவனிக்கும் பொறுப்பையும் கொடுத்திருந்தார்கள். உன்னதப்பாட்டு 1:8 பாருங்கள். ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு என்று கூறுவதிலிருந்து இதை நாம் அறியலாம். எனவே இவள் திராட்சை தோட்டத்தை காக்கும் பணியையும் ஆடுகளை மேய்க்கும் பணியையும் செய்திருக்கிறாள். இந்த பெண்மணி வேலை செய்த இடம் மலைப்பாங்கான ஒரு பகுதி. நாடோடிகள் வண்டிகளிலே பயணம் செய்கிற வழியும் அங்கே இருந்தது. இன்றைய நாட்களிலேயும் பயணிகள் இந்த வழியாக பயணத்தை மேற்கொள்கிறார்கள். பயணிகளுக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அந்த பாதை கரடு முரடான ஒரு சாலையாயிருக்கிறது. அவ்வாறு பயணம் செய்யும் பொழுது அங்கே வயல்வெளியிலே பணிபுரியும் அரேபிய பெண்மணிகளை இப்பொழுதும் பார்க்கலாம். இந்த அரேபிய பெண்களை பார்க்கும் பொழுது நமக்கு இங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சூலமித்தியாள் தான் நினைவுக்கு வருகிறாள். சூலமித்தியாள் இம்மலைப்பகுதியிலே தன்னுடைய வேலையில் இருக்கும் பொழுது தன் தலையை உயர்த்தி பார்த்திருப்பாள். அப்பொழுது எருசலேமுக்கும் தமஸ்குவிற்கும் இடையே சென்று வருகிற பயணிகளை பார்த்திருப்பாள். அப்பொழுது அவளுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். உன்னதப்பாட்டு 3:6 வெள்ளை போலத்தாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்தக பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி தூப ஸ்தம்பங்களைப் போல் வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? அவள் பயணம் செய்கிற வியாபாரிகளையும் அவர்கள் அழைத்து வந்த அரண்மனையிலிருந்து அழகான பெண்களையும் பார்த்திருப்பாள். இந்த பெண்களுக்கு சூரிய வெளிச்சத்தினால் உண்டான பாதிப்பு இல்லை. அவர்கள் நிறமாயிருந்தார்கள். அவர்கள் யானைகளிலே அல்லது ஒட்டகங்களிலே பயணப்படும் பொழுது அவர்களை மூடுவதற்கான துணிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தன. சூலமித்தியாள் அந்த பெண்களின் அழகான நகை அணிகலன்களையும் பளபளப்பான பட்டு துணிகளையும் பார்த்தாள். இவளுக்கு இது போன்ற அணிகலன்களோ பட்டு துணியோ இல்லை. எனவே அவள் அதை குறித்து கனவு காண வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? மேலும் இந்த நாடோடிகள் பயணத்திலே செல்லும் பொழுது இவள் காற்றில் மிதந்து வரும் வெள்ளைப்போளம், சாம்பிராணி, கந்த பொடியின் வாசனையை நுகர்ந்து பார்க்கும் வாய்ப்பையும் பெற்றிருக்கிறாள். இந்த அழகான ஓவியத்தை நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலும் இறப்பிலும் பார்க்கிறோம். அவர் பிறக்கும் பொழுது வெள்ளைப்போளம் கொண்டு வரப்பட்டது. அவர் இறக்கும் பொழுதும் அவருடைய சரீரத்திலே சுற்றுவதற்காக வெள்ளைப்போளம் கொண்டு வரப்பட்டது. இந்த சத்தியம் கிறிஸ்துவண்டை நம்மை கிட்டிச் சேர வைக்கிறது. ஒரு நாள் இந்த பெண்மணி ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அழகான மேய்ப்பன் தோன்றினார். அவர் அவள் மீது அன்பு கொண்டார். இந்த காட்சி இயேசு கிறிஸ்துவாகிய மேய்ப்பர் சபையின் மீது கொண்ட அன்பை காட்டுகிறது. எனவே அவர் அவளை பார்த்து, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று சொல்கிறதை உன்னதப்பாட்டு 2:2 வாசிக்கிறோம். மேலும் அவர் அவளை பார்த்து உன்னதப்பாட்டு 4:1 நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது, உன் கூந்தல் கீலேயாத் மலையில் தலைமேயும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது என்று கவிதை வழியிலே கூறுகிறார். கிறிஸ்து சபையின் மீது கொண்டுள்ள அன்பை மிக அழகாக காட்டும்
சிறந்த சித்திரமாய் இது இருக்கிறது. கிறிஸ்து சபையை நேசித்தபடியினாலே அதற்காக தன்னையே அவர் ஜீவ பலியாக கொடுத்து விட்டார். அடுத்ததாக அவள் இறுதியாக தன் இருதயத்தை சிறந்த மேய்ப்பனுக்கு கொடுத்து விடுகிறதை பார்க்கிறோம். உணவுப்பாட்டு 2:3, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது. நேசர் என்பது எப்பொழுதும் மணவாளனை குறிக்கிறதாயும், பிரியமே என்பது மணவாட்டியை குறிக்கிறதாயும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கொடுக்கும் சிறந்த அழைப்பை கவனியுங்கள். மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். இயேசு கிறிஸ்துவிலே இளைப்பாறுதல் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் உண்மையிலேயே இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அவரிலே ஓய்வை பெற்றிருக்கிறீர்களா? இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு உறவாகிவிடும் இல்லையா? நான் உங்களுக்கு இங்கே சமயத்தை பற்றியோ அல்லது ஒரு மத அமைப்பை பற்றியோ சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் கொள்ளக்கூடிய தனிப்பட்ட உறவை குறித்து, ஒரு அன்பின் ஐக்கியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அவள் அவ்வாறு மெய்ப்பரிடம் தன் இருதயத்தை கொடுத்தவுடன் அவர்கள் மிக்க அன்புடையவர்களாய் மாறிவிட்டார்கள். ஒரு திருமண அன்பின் உறவை அவர்கள் கொண்டவர்களாகிவிட்டார்கள். உன்னதப்பாட்டு 2:16, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு உறவு இல்லையா? இவர்கள் அந்த அளவாக தனிப்பட்ட உறவை உடையவர்களாய் மாறினார்கள். மேலும் மேய்ப்பர் நாட்டின் வெளியே செல்லும் பொழுது அவளை ஒரு விருந்திற்கு அழைத்து சென்றார் என்பது தெளிவாக தெரிகிறது. அவளுக்கு அவர் ஒரு சாதாரண மேய்ப்பர் என்பது மாத்திரமே தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர் ஒரு உயர்ந்தவர் என்பது தெரியாது. உன்னதப்பாட்டு 2:4, என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே என்கிறாள். இந்த மெய்ப்பன் மிகவும் வித்தியாசமானவர். அவள் பார்க்கக்கூடிய அளவிலே இவரிடத்திலே எந்த ஆடுகளும் இல்லை. எனவே அவள் ஆடுகளை பற்றி அவரிடத்திலே விசாரிக்கிறாள். உன்னதப்பாட்டு 1:7, என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியதென்ன என்கிறாள். இவர் ஒரு ஆடுகள் இல்லாத வித்தியாசமான ஒரு மேய்ப்பனாயிருக்கிறார். ஒரு நாளில் இவர் தான் வெளியே சென்றுவிட்டு திரும்புவதாக கூறுகிறார். அந்த காரியம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு மிகவும் இணையானதாய் இருப்பதை நாம் கவனிக்கலாம். யோவான் 16:3 பாருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்கிறார். வெளியே சென்றவர் வர தாமதமானது. நாட்கள் கடந்து சென்றன. ஆனாலும் அவள் காத்திருந்தாள். இறுதியாக அவளுடைய குடும்பத்தாரும் நண்பர்களும் அவளை கேலி செய்ய ஆரம்பித்தனர். அவர்கள் அவளை பார்த்து, நீ மிகவும் சாதாரணமான நாட்டுப்புறத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, அவர் உன்னை ஏமாற்றிவிட்டார் என்றார்கள். இதே போலத்தான் பேதுரு தன்னுடைய நிருபத்திலே மற்றவர்களை கூறுவதாக உள்ள கருத்தை எழுதுகிறார். 2 பேதுரு 3:4 முதலாவது, நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாயிருக்கிறதே என்று சொல்வார்கள். இருந்த போதிலும் அவள் அவரை அதிகமாகவே நம்பினாள். அவள் அவரில் அன்பு கூர்ந்தாள். மேலும் அவள் அவரை பற்றி கனவு காண ஆரம்பித்தாள். உன்னதப்பாட்டு 3:1 பாருங்கள். காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் இப்பொழுது உங்களிடத்தில் தனிப்பட்ட முறையிலே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் உண்மையிலேயே இயேசுவை பிடித்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை என்றால் தவற விட்டுவிட்டீர்களா? அப்படி என்றால் நீங்கள் அவருக்காக ஏக்கமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஒரு இரவிலே தன்னுடைய அறையிலே வாசனை வீசியதால் அவளுக்கு தூக்கம் வராமல் அங்கும் இங்கும் புரண்டு படுத்து கொண்டிருக்கிறாள். அன்றைய நாட்களிலே கதவுளின் கைப்பிடிகள் மேல் வெள்ளை போலத்தை தடவி வைக்கும் பழக்கம் இருந்தது. அவள் வாசனையை நுகர்ந்தவளாக கதவின் அருகே செல்கிறாள். உன்னதப்பாட்டு 5:5,
என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளைப்போளமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளைப்போளமும் வடிந்தது. அவர் அங்கே வந்திருந்தார் என்பதை அவள் அறிந்திருந்தாள். அவர் அவளை மறந்துவிடவில்லை என்பதை அவள் அறிந்திருந்தாள். உங்கள் வாழ்க்கையிலேயும் கிறிஸ்துவின் நற்கந்தமாகிய வாசனை இன்று வீசுகிறதா? அதற்கான அடையாளங்கள் காணப்படுகின்றனவா? அருமையானவர்களே, சடங்காச்சாரமான கிறிஸ்தவத்திலே ஒருபொழுதும் திருப்தி அடைந்து விடாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட தொடர்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். கிறிஸ்துவின் விருப்பத்தையே உங்கள் விருப்பமாக மாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் ஜீவ வாசனை வீசுகிறதா என்பதை அடிக்கடி சோதித்து பாருங்கள். தொடர்ந்து இந்த உன்னத பாட்டு நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அன்பானது வளர்ச்சி பெற வேண்டும். எனவே ஜெபத்தோடு கூட ஆண்டவர் நம்மோடு தனிப்பட்ட விதத்தில் பேசும்படியாக நாம் எதிர்பார்ப்போடு நிகழ்ச்சிகளை கேட்போம். ஜெபிப்போமா? நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உன்னத பாட்டு புத்தகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சாலமோன் மூலமாய் எங்கள் மேல் உம்முடைய அன்பை நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற விதமாய் இதை படிக்கவும் நாங்கள் புரிந்து கொள்ளவும் உண்மையிலே நாங்கள் வைத்திருக்கிற அன்பு எங்கள் வாழ்க்கையிலே வளர்ச்சி அடையவும் நீரை எங்களுக்கு கிருபை செய்ய கெஞ்சுகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நாம் இன்று ஆராய்ந்ததின் மூலம் பாட்டு லோகத்தில் முக்கிய இடம் பிடித்த உன்னத பாட்டின் ஆழமான உணர்வுகளை தெளிவாக கண்டோம். இந்த புத்தகத்தின் வழியாக பரிசுத்த அன்பின் உன்னதத்தையும் அதில் நிரம்பியுள்ள ஆவிக்குரிய அர்த்தங்களையும் புரிந்து கொண்டோம். இது தெய்வீக அன்பை மீறி மாம்ச ரீதியில் சிதைந்த மனதோடும் உடன்படும் வாழ்க்கையை வெளிப்படுத்துவதில்லை என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. மாறாக இது சத்தியமான அன்பின் ஆழத்தை புரிந்து கொள்ளும் அனுபவமாகும். இந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு நமக்கு கிடைத்த பாடம் என்னவென்றால், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் கடமையாக இல்லாமல் கிறிஸ்துவின் மேல் நமது அன்பின் முழுமையான வெளிப்பாடாக இருக்க வேண்டும். உன்னத பாட்டின் மனைவியை போன்று நாம் கடின உழைப்பாளிகளாகவும் நல்ல குணம் கொண்டவர்களாகவும் தேவனின் குணத்தை வெளிப்படுத்தினால் நம் ஆவிக்குரிய வாழ்க்கை துடிப்பானதாகவும் மனதார விரும்பக்கூடியதாகவும் இருக்கும். எனவே அன்பின் உறவை போலவே நாம் கிறிஸ்துவின் குணங்களை நம் வாழ்க்கையில் பாவித்து அவரின் பிரியத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்துவோம். அவரே நம்மில் வெளிப்படட்டும். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். எபிரெயர் 13:5 பின்பாகம்.